பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் சற்று நேர தியானத்திற்காக ஒரு வேத பகுதியை வாசிப்போம். பிரசங்கியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், அதனுடைய 12-13 வசனங்கள். பாவி 100 தினம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். துன்மார்க்கனோ நன்றாயிருப்பதில்லை, அவன் தேவனுக்கு முன்பாக பயப்படாதிருக்கிறபடியால் நிழலை போலிருக்கிற அவனுடைய வாழ்நாள் நீடித்திருப்பதுமில்லை. Praise the Lord. Ecclesiastes chapter 8 verse 12 and 13. Although a wicked person who commits 100 crimes may live a long time, I know that it will go better with those who fear God, who are reverent before Him. Yes, yet because the wicked who do not fear God, it will not go well with them, and their days will not lengthen like a shadow. Amen. இங்கே தேவனுக்கு பயப்படுகிற காரியத்தை குறித்து, தேவனுக்கு பயந்து தேவனுக்கு அஞ்சி வாழ்கிற ஒரு காரியத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம். பாவி, அதாவது பாவம் செய்கிற மனுஷன், தேவனுக்கு விரோதமாக தேவன் செய்ய சொல்லுகிற காரியத்தை செய்யாமலும் செய்யக்கூடாத காரியங்களை செய்கிறவன் தான் பாவி. அந்த பாவி 100 தர பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, எந்த பிரயோஜனம் இல்லை. காரணம், தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன் என்று பிரசங்கி சொல்லுகிறார். ஆம், இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் இந்த நாட்களிலே தேவனுக்கு பயந்து தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயபக்தியோடு நம்ம காணப்பட வேண்டும். இன்றைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள், தேவன் அன்பாகவே இருக்கிறார், ஆதலால் அவர் அன்பில் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். அந்த பாவி அவர் நேசிக்கிறார், ஆதலால் எப்படிப்பட்ட பொல்லாப்பான காரியங்களை செய்தும் நமக்கு ஜெபிக்கலாம், ஆராதிக்கலாம், துதிக்கலாம், வர்ஷிப் பண்ணலாம், சர்ச்சை போகலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் தெய்வ பயம் அநேக இடங்களிலே நஷ்டமாகி கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் எல்லாராலும் பயப்படத்தக்கவர், அவர் அஞ்சத்தக்கவர், அவர் எல்லா தேவனிலும் மகா பெரியவராக இருக்கிறார், மகாராஜனுமாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவரை நம்ம பயப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பூமியிலே நம்முடைய தகப்பன்மார்களுக்கு நம்ம அஞ்சுகிறோம், நம்ம பயப்படுகிறோம். ஏன்? அவர்கள் நம்மை ஜெயிப்பித்தவர்கள். அவர்களுக்கு நம்ம பயந்து வாழ்கிறோம். அவங்க தண்டனை கொடுத்தாலும் நம்ம அவங்களை நேசிக்கிறோம். காரணம், அவங்க நம்முடைய பிதா, நம்முடைய தகப்பன். அப்படி என்றால் நமக்காக ஜீவன் தந்த, அவன் நமக்காக சொந்தமே ஒரே பேரான குமாரனை நமக்காக ஒப்பு கொடுத்த, அதுபோல இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவன் தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிறார். ஆதலால் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், ஆமென், ஸ்தோத்திரம். இந்த திரியேக தேவனுக்கு நம்ம அஞ்சி பயப்பட்டு பயபக்தியோடு நம்ம வாழ வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அப்போதுதான் இங்கே வசனம் சொல்லுகிறது, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள். அவர்கள் இந்த பூமியிலையும் ஸ்தோத்திரம் கொஞ்சம் வேதனைகள் பாடுகள் அனுபவித்தாலும் பூமியிலே கர்த்தர் நமக்கு ஒரு சந்தோஷத்தை தருவார். அதை விட பெரிய ஒரு சந்தோஷம் பரலோக ராஜ்யத்தில் நமக்கு கிடைக்கும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆனால் 13ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், துன்மார்க்கனோ நன்றாயிருப்பதில்லை. ஏன்? அவன் தேவனுக்கு முன்பாக பயப்படாதிருக்கிறபடினா நிழலை போல் இருக்கிற அவனுடைய வாழ்நாள் நீடித்திருப்பதும் இல்லை. ஸ்தோத்திரம். தேவனுக்கு பயப்படாதிருக்கிறவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் துன்மார்க்க. ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே அவன் தேவனுக்கு பயப்படுவோமாக. ஸ்தோத்திரம். பிரசங்கியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம், அதனுடைய 13ஆம் வசனத்திலே நம்ம அதைத்தான் வாசிக்கிறோம். 13-14 காரியத்தின் கடை தொகையை கேட்போமாக. ஆமென். தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு கிரியையையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். Ecclesiastes chapter 12 verse 13 and 14. Now all has been heard. Here is the conclusion of the matter. Fear God and keep His commandments, for this is the duty of all mankind. For God will bring every deed into judgment, including every hidden thing, whether it is good or evil.
நாம் செய்கிற நல்ல காரியங்களோ, நன்மையான காரியங்களோ, தீமையான காரியங்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் நியாயத்தில் கொண்டு வருவார். எல்லா ஹிடன் திங்ஸ், ரகசியங்களோடு கூட மறை பொருட்களோடு கர்த்தர் நியாயத்தில் கொண்டு வருவார். ஆதலால் மனுஷர் மேல் விழுந்த ஒரே ஒரு கடமை, the duty of all mankind is fear God and keep his commandments. தேவனுக்கு பயந்து கற்பனைகளை கை கொள்வோமாக. பட்சபாதம் இல்லாமல் நியாயம் தீர்க்கிறவரை நம்ம பிதாவாக தொழுது கொள்ளுகிறபடினாலே நம்முடைய இந்த ஸ்தோத்திரம் 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 பிரவாச காலம், அதாவது நம்ம இங்கே சஞ்சரிக்கும் நாட்கள் முழுவதும் மிகுந்த பயத்தோடு நம்ம வாழ கடவோம். ஸ்தோத்திரம். நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் அக்கனி ஜுவாலையுள்ள கண்கள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது. தெய்வனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தெய்வன் பரலோகத்திலிருந்து மனுப்புத்தருடைய கண்ணோக்கியுமாய் நோக்கி கொண்டிருக்கிறார். அந்த நாட்களில் தேவனுக்கு பயப்படுவோமாக. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சரீரத்தை கொல்ல வல்லவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு அநேகர் சரீரத்தை கொல்ல வல்லவர்களுக்கு பயப்பட்டு தேவனுக்கு பயப்படாமல், தேவனுடைய ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படியாமல், தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளாமல், மனுஷனுக்கு பயந்து மனிதர்கள் ஆலோசனைப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது அவர்களுக்கு நன்றாயிருப்பதில்லை. அந்த நாட்களிலே சரீரத்தையும் ஆத்மாவையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கு பயப்படுங்கள் என்று மத்தேயு சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆதலால் ஸ்தோத்திரம். அவர் நமக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் என்பதை அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். அதே நேரத்திலே நியாய தீர்ப்பையும் தேவன் பிதா இயேசு கிறிஸ்துவின் கையிலே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஜீவ புஸ்தகத்திலே பேரெழுதப்படாத எவனும் அக்கினி கடலில் தள்ளப்படுவான் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் ஒவ்வொரு நாட்களிலும் தேவனுக்கு பயந்து அவருக்கு முன்பாக பயத்தோடு வாழ்வோமாக. தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வோமாக. இதுதான் நம்மை விழுந்த கடமையாக இருக்கிறது. ஒரு நியாய தீர்ப்புண்டு என்று அறிந்து வாழ்வோமாக. இந்த பூமியிலே கர்த்தர் நம்மை நன்றாக இருக்க செய்வார். அதுபோல தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்திலே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அவரோடு கூட நம்ம வாழ்வோம், அவரோடு கூட அரசாளுவோம், அவரோடு கூட ஆட்சி செய்வோம். ஸ்தோத்திரம். இந்த வசனங்களின் படியே கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். இயேசுப்பா ஸ்தோத்திரம். எங்கள் அளவில்லாமல் இயேசுத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளிலே நீர்களுக்கு இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை நாங்கள் அப்படியே விசுவாசிக்கிறோம். ஆமாண்டவரை, நாங்கள் எல்லா காலத்திலையும் உமக்கு பயந்து உம்முடைய வழிகளில் நடக்க, உம்முடைய கற்பனைகளை கை கொண்டு உமக்கு முன்பாக பயத்தோடு வாழ எங்களை முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். அநேக இடங்களில் தெய்வ பயம் இல்லாமல் இருக்கும் போது தெய்வ பயத்தோடு வாழ்ந்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள அப்பா கிருபை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். பூமியிலே வாழ்கிற வாழ்நாட்கள் முழுவதும் உமக்கு பயந்து உம்முடைய சித்தத்தை செய்து கர்த்தாவே நாங்கள் பூமியிலே நன்றாயிருக்க கர்த்தர் கிருபை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. காரணம் இல்லாமல் வருகிற எந்த சாபமும் பலிக்காது. எவ்வளவு சாபங்கள் போராட்டங்கள் இருந்தாலும் தேவனுக்கு பயப்பட்டு வாழும்போது கர்த்தா இந்த பூமியிலே நன்றாயிருக்க கிருபை செய்கிற தேவனாக இருக்கிறீர் கர்த்தாவே. அதோடு கூட கர்த்தாவே எங்கள் மேல் விழுந்த கடமைகளை நாங்கள் செய்து கர்த்தாவே பரலோக ராஜ்யத்திலே உம்மோடு கூட கர்த்தாவே வாழ கர்த்தர் அப்பா கிருபை அளிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அதற்காக எங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. பயத்தோடு வாழ எங்களை சமர்ப்பிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you all.